டுடே நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி சித்தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் உபாகமம் 7:1-2 வசனங்கள். நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியர்களாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். ஆமாங்க, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த வருடத்தில் உங்களுக்கு தருகிறார் பாருங்க. உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறது மட்டுமல்லாமல் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களாகிய பில்லி சூனிய கட்டுகள், இன்னும் நோய், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள், சத்துருக்கள் எல்லாரையும் நீங்கள் அவங்க எல்லை வரைக்கும் துரத்தி அடிக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுடைய கரத்தில் கொடுக்க போகிறார் பாருங்க. இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் அந்த கானான் தேசத்தை கொடுத்தது மட்டுமில்லாமல் அந்த 7 பலத்த ஜாதிகளை ஜெயிக்கும்படியான ஜெயத்தையும் அவர்களை முறியடிக்கும்படியான கிருபைகளையும் ஒத்தாசையும் கர்த்தர் தருகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதிராக இந்த காரியங்கள் இருக்கிறதோ, உங்களுக்கு சத்துருவாக, உங்களுக்கு எதிராக எந்தெந்த காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறது மட்டுமல்லாமல் அதை முறியடிக்க உங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் தர அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு இந்த வருடத்தின் ஆசீர்வாதமாக, அதாவது 2025 ஆண்டின் ஆசீர்வாதமாக உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறார். இதை பெற்று ஜெபித்து விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இதை பலிக்க பண்ணுவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகவே.